மானாமதுரை அருகே உள்ள கீழப்பு சாலை கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து தியானூர் கிராமம் அருகே கண்மாயில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் பிரவீனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பிரவீனின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். பாபு சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கர்பாவம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கீழப்பசிலை கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரவீன். இவர் அவர் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் தீயனூர் கிராமத்துல நேற்று இரவு மர்ம நபர்களால் முகம் சிதைத்த நிலையில அங்க உள்ள கம்மா கரையில படுகொலை செய்யப்பட்டு அவரது உடல் மீட்கப்பட்டு மானாமதுரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில அவரை கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி அவரின் உறவினர்களும் கீழப்பசிலை கிராம மக்களும் மானாமதுரை ராமேஸ்வர தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. மானாமதுரை காவல்துறையினர் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தற்போது 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பிரவீனின் கொலை குற்றவாளிகளை பிடிப்பதற்கு 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கொலைக்கான காரணங்கள் பல்வேறு தரப்புல சொல்லப்படுவது என்ன என்று கேட்டாக்கா, 3 மாதத்துக்கு முன்பு மானாமதுரையில சைக்கிள் ஸ்டாண்ட் ஒன்று ஏலம் நடைபெற்றுள்ளது. அதுல ஒருத்தருக்கு அருவாள் வெட்டு விழுந்தது. அதுல இந்த பிரவீன் வழக்கில் சேர்க்கப்படவிட்டாலும் அதில் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு இதுல இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்றது முதல்கட்ட விசாரணை இப்ப தெரிய வந்திருக்கிறது. கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.